இங்கே பாருங்கள் வெங்காய தோட்டம் எல்லாம் 60 நாள் தான் ஆச்சுங்க நடவு போட்டு. அரை காயாக இருக்குது. கல் மாதிரி பிடிச்சி அடித்து எல்லாம் கரையோன்னு ஆகி போச்சு பாருங்கள். பார்த்தா அரை காயாக ஆகிருக்குது. செடியெல்லாம் காஞ்ச மாதிரி ஆகி போச்சு பாருங்கள். மழை பேஞ்சாலும் பிரச்சனையாக இருக்குது, மழை பெய்யலினாலும் பிரச்சனையாக இருக்குது. பாருங்க தலை வர கருப்பாகி போச்சு பாருங்கள். இன்னும் 10 நாளைக்கு விட்டு தான் பிடுங்க முடியுங்க. ஆனால் இந்த மாதிரி ஆகி போச்சு பாருங்கள். நல்லா கருப்பாக. இன்னும் 10 நாள் வரைக்கும் தாங்குமா தாங்காதான்னு தெரியல. வெங்காயமும் மீடியமாக தான் இருக்குது. அந்த டைம் வரைக்கும் இருந்தால் காய் சூப்பர் காய் ஆகிருக்குங்க. அதுக்குள்ளே மழை கல் மாதிரி போட்டு தட்டி போடுச்சுங்க. பீன்ஸ் போட்டு பீன்ஸும் இலையெல்லாம் பிச்சு போடுச்சுங்க. வாழை போட்டு வாழையெல்லாம் இலையெல்லாம் பிச்சு போடுச்சுங்க. இந்த வருஷம் எங்களுக்கு வெள்ளாமே எல்லாம் கல் மாதிரி மழை பெஞ்சு எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுங்க இந்த வருஷம். சும்மா மழை பெஞ்சிருந்தாங்க கூட பிரச்சனை இல்லைங்க. வெறும் கல் மாதிரியாகவே விழுந்துருச்சுங்களா. எல்லாம் 3 மாதத்த வாழை எல்லாம் இலை பூரா அப்படியே பூரா பிஞ்சு போச்சு. பீன்ஸுக்கு தான் நடவு போட்டு ஒரு களை வெட்டி விட்டோங்க, உழவு ஓட்டி விட்டோங்க. உப்பு போட்டு மண் அணைச்சி விட்டோங்க. அது பூராமல் கல் மாதிரி மழை பெஞ்சு இலையெல்லாம் பிச்சு போடுச்சுங்க. நீ அது வருமா நீ வராதா அதுவும் தெரில. வெங்காயம் இந்த மாதிரி ஆகி போச்சு, வாழையும் போச்சு, பீன்ஸும் போச்சு. இப்போ பாருங்க, இன்னும் 4 நாளுங்கும் போது நல்லா இந்த வெயிலுக்கு நல்லா கருப்பாயிடும், எல்லாம் காஞ்சி போயிடும் சுத்தமாக. பன்னி வந்துருக்குது பாருங்க. வெங்காய காட்டுக்குள்ளே பன்னி வந்து தோண்டிக்குது பாருங்க. நான் ஒன்று நினச்சிட்டு பண்ணுங்கன்னா ஆண்டவன் நம்மளை சோதிக்கிறேன். விவசாயிகளுக்கு கைக்கு வந்தால் தான் நெசம். ஒரு வெள்ளாமை செஞ்சு அந்த விவசாய கைக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு நெஜம். இந்த மாதிரி மழை பிடிச்சி பாதியில் இந்த மாதிரி ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? வெங்காயத்துக்கெல்லாம் முட்டு வலி அதிகம்.